வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிக பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சி மாமுனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 162வது பகுதியாக அன்பு என்பது என்ன என்ற தலைப்பிலே காஞ்சி மாமுனிவர் அருளியுள்ள கனிமொழிகளை பார்ப்போம். அன்பு என்பது என்ன? ஒரே பரமாத்மா தான் எல்லா உயிர்களுமாக ஆகியிருக்கிறது. பல உயிர்களாகும்போது ஒன்று வேறுபடுத்தி வைத்து மாய பிரபஞ்ச நாடகம் நடக்கிறது. இதிலேயே எதிர் டைரக்ஷனில் ரொம்பவும் உத்தமமான அம்சமாக வேறுபட்டவற்றை ஒன்றாக ஐக்கியப்பட வைக்கவும் பரமாத்மா அனுகிரகித்திருக்கிற போஸ் தான் அன்பு. பொதுவாக மற்றவரிடமிருந்து நமக்கு ஒன்றை பெற்று லாபம் அடைவதாகவே மனுஷ மனப்பான்மை இருக்கும். அதற்கு எதிர்மருந்தாக நம்மை இன்னொருவருக்கு கொடுத்து அதில் நிறைவேறச் செய்வது அன்பு. ஆசைக்கும் அன்புக்கும் இதுதான் வித்தியாசம். நாம் ஒன்றிடம் ஆசையாய் இருக்கிறோம் என்றால் நமக்கு அதனிடம் இருந்து சந்தோஷம் தேடிக்கொள்கிறோம். அன்பாய் இருக்கும்போது நம்மால் அதற்கு சந்தோஷம் உண்டாக்குகிறோம். ஆசை என்பது வாங்கல், அன்பு என்பது கொடுக்கல். நமக்கு சந்தோஷம் என்பது அந்த உயிரிடம் ரூப சம்பத்து, குணசம்பத்து, திரவிய சம்பத்து கூடத்தான். இவை அல்லது இந்த மாதிரி வேறு எதை நாம் அதனிடமிருந்து பெற்றால் நமக்கு சந்தோஷம் உண்டாகுமோ அவை இருந்தால்தான் அது ஏற்படும். இவற்றிற்காகவே அதனிடம் நமக்கு உண்டாகிற பற்றுதான் ஆசை. தப்பாக அதை அன்பு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அன்பு என்பது அந்தகரணம் உசந்த நிலையில் உள்ளபோது உண்டாவது, அதாவது உள்ளம் உசந்த நிலையில் உள்ளபோது உண்டாவது. அப்போது மனசும் புத்தியும் அகங்காரத்திற்குள்ளே இழுக்கப்பட்டு அந்தகரணம் ஹிருதயத்திற்கு இடம் மாறி அங்கே இருந்து வேலை செய்யும். அம்பாள் அன்புமயமானவள் ஆகையால் அவளுடைய சிருஷ்டியிலே ரொம்பவும் குரூரமான ஜீவராசிகளும் கூட ஒவ்வொரு மையத்திலாவது அன்பு உண்டாகுமாறு அனுகிரகித்திருக்கிறாள். சாதனையால் மனசும் புத்தியும் பண்பட்டவர்களுக்கோ எப்போதுமே அன்பு சுரக்கக்கூடிய நிலை வாய்க்கிறது. அந்தகரணத்தின் பெர்மனன்ஸ் ஸ்தானமாகவே, அது உள்ள தூய்மையின் பெர்மனன்ஸ் நிரந்தரமான இடமாகவே அப்போது ஹிருதயம் ஆகிவிடும் என்று காஞ்சி மாமுனிவர் தனது கனிமொழிகளை முடிக்கிறார். இதன் மூலமாக அன்பிற்கும் ஆசைக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொண்டு நாம் உலகில் அனைவரிடமும் அன்பு செலுத்துவோம். தொடர்ந்து காஞ்சி மாமுனிவர் கனிமொழிகளை கேட்போம். நன்றி, வணக்கம், ஜெய்கன்.